ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போனோம். பன்னீர் வச்சு எப்படி சூப்பராக குட்டீஸ்க்கு ஒரு புலாவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு நம்ம 1/4 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ ஒரு 2 குழந்தைகளுக்கு கட்டுறதுக்கு ரொம்பவுமே போதுமான அளவாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பன்னீர் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம பன்னீரை ஸ்க்யூபாக அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பெருசாக வேணும்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா என் குழந்தைங்க கொஞ்சம் ஃபைனாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பன்னீரை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம புலாவில் சேர்க்க போகிறோம். அதனால் பன்னீரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மிளகா பொடி, லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. 65 மசாலா சேர்க்க போகிறோம். 65 மசாலா நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நாம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடான பிறகு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து அதையுமே நல்லா சூடாகட்டும். அப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி இதுக்கு நம்ம ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை அவ்வளோதான் போதுமானது. இப்போ கூடவே நம்ம ஒரு 5லேருந்து 10 முந்திரி அளவுக்கு நம்ம மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றே எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையுமே சேர்த்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. அது அப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி சேர்க்க போகிறோம். பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு இதெல்லாம் வதங்கி வந்த பிறகு நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வாட்ரு நமக்கு எப்பயுமே ஆஸ் யூஷுவல் தான் 1:2ன்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அது வாட்டரும் சேர்த்து உப்பு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் இதை ஹீட் பண்ணிட்ட பிறகு நம்ம ரைஸ் சேர்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்க பிரியாணி அரிசியை அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இப்போயே உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி போட்டு 1லேருந்து 2 விசில் வர வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்மளோட புலாவ் ரொம்பவுமே சூப்பராக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்பவுமே டேஸ்டியும் கூட, ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் மாதிரி நம்ம அடிக்கடி ஃபுட்டில் நம்ம ப்ரோட்டீன் சேர்க்குறனால பசங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்த்தாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ரெசிபின்னே சொல்லுவேன். ரொம்பவுமே சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப நல்லாவே காம்பினேஷனாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பொட்டேட்டோ ஃப்ரை கொடுத்துட்டிங்கன்னா குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ ஸ்நாக்ஸுக்கு பனானாவும் பப்பாயாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். தேங்க்யூ, பாய் பாய்.